மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வெங்கிரத்னம். கூடுமான வரைக்கும் பெண்கள், குழந்தைகள் இந்த வீடியோவை அப்படியே கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க, பார்க்க வேண்டாம். ஏன்னா நான் ரொம்ப டீசெண்டா தான் எப்பவுமே பேசுவேன், டீசெண்டா தான் பேசணும்னு நினைக்கிறேன். ஆனா சில சில்லற பசங்களுக்கெல்லாம் டீசெண்டா பேசுனா புரியாது. நிறைய தமிழ்நாட்டுல இந்த மாதிரி அறிவாலய வெறிநாய்கள் நிறைய சுத்திக்கிட்டு இருக்கு. இதுங்களை அப்புறம் கல் எடுத்து அடிக்காம விட்டோம்னா நம்மளையும் ஒரு நாளைக்கு கடிக்க வரும். அப்படிங்கிறதால இதுங்களை கொஞ்சம் பச்சையா தான் பேசி ஆகணும். அதனாலதான் முன்கூட்டியே ஒரு டிஸ்கிளைமர் மாதிரி கொடுத்துட்டேன். முதல்ல இந்த வீடியோவை நீங்க பாருங்க, பார்த்துட்டு இதுக்கு நான் அப்புறம் எப்படி பதில் சொல்றது அப்படிங்கிற முடிவை நீங்க எடுங்க. சரிகிட்டு போகக்கூடிய தற்கொலை கூட்டம், வரமுறை இல்லாத தற்கொலை கூட்டம், புருஷன் எனக்கு தேவையில்லை, எனக்கு விஜய் தான் வேணும்னு சொல்ற விபச்சார கூட்டம், நாங்கள் தங்கச்சியாக இருப்போம், அக்காவாக இருப்போம், பொட்டாட்டியாக இருப்போம்னு சொல்லக்கூடிய ஒரு விபச்சாரிகள் நிறைந்த ஒரு ரசிகர்கள் இருக்கக்கூடிய ஒரு தற்கொலை கூட்டம் இங்க இருக்கு. வீடியோ பாத்தீங்களா? சரி, இந்த வீடியோ கூட ஏதோ வாய் தவறி வந்துருச்சு, ஏதோ பேச தெரியாம பேசிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடந்து போயிடலாம். அதன் பிறகு இவன் கொடுத்திருக்க பேட்டியை பாருங்க. அப்புறம் இவனுங்கெல்லாம் என்ன மயிருக்கு நம்ம ரொம்ப மரியாதையா பதில் சொல்லணும். ஒரு கட்சியில இருக்கக்கூடிய பெண்கள் ஏதோ புதுசா ஒரு கட்சி தொடங்கி இருக்காங்க, அவங்க ஜெயிக்கிறாங்க ஜெயிக்கல அது அவங்கள சேர்ந்தது. கட்சி தொடங்கிறதுக்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு. அவரோட தொண்டர்கள் ஒரு ஆசாபாசத்துல எல்லாரும் விஜய் அண்ணன், விஜய் நான் புருஷன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க, சொல்லிட்டு போறாங்க. ஏடா ஓம் பொண்டாட்டியாவா கொண்டு போய் விஜய்க்கு கட்டி வைக்கிறேன்னு சொன்னாங்க, நீ இப்படி சொல்றதுக்கு? சரி, அது என்ன ஒரே வார்த்தையில நீ போட்டு விபச்சாரிகள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்ட. நான் அப்புறம் இன்னும் ரொம்ப அசிங்கமா கேட்பேன். ஏன் தெரியுமா? இங்க விஜய் கட்சிக்காரர்கள் அப்படின்னா கேட்கறதுக்கு ஆள் கிடையாது, காவல்துறை வழக்கு போடாது அப்படிங்கிற அதப்பு தாண்டா உங்களுக்குலாம். அப்படித்தானே இதை நம்ம எடுத்துக்க முடியும். நான் பழைய வீடியோக்கெல்லாம் வேணா நிறைய நீ பார்த்திருப்பீங்க, நீங்களும் பார்த்திருப்பீங்க. எப்பயோ செத்து போன பெரியார, இந்த பெரியாரெல்லாம் இப்ப இருந்தா கூட நான்லாம் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு எத்தனை கருப்பு சட்டை போட்ட பெரியாரிஸ்ட் பெண்கள், திருமணமான பெண்கள், பெரியாரெல்லாம் இப்ப இருந்தா கூட நான்லாம் கல்யாணம் பண்ணிக்குவேன், பெரியார யாராவது வேணாம்னு சொல்லுவாங்களா, பெரியார நான் கூட தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். அப்ப அவங்க எல்லாம் இந்த பட்டியல்ல சேர்த்துடலாமா? எங்க ஆம்பளையா இருந்தா நீ சொல்லி பாடுறா பாப்போம், பெரியார கட்டிக்கிறேன்னு சொன்ன பெண்கள் எல்லாம் இந்த மாதிரி ஆட்கள் தான் அப்படின்னு உன்னால சொல்ல முடியுமாடா? காலை ரெண்டி அகைச்சி வச்சு ராட உள்ள விட்டுருவாங்க. இங்க கேட்கறதுக்கு ஆள் இல்லைங்கிறதுக்கா எல்லாம் பேசுவீங்களா நீங்க? யாரு தெரியுங்களா இவன்? இந்தியாவே மதிக்கக்கூடிய, இன்னும் சொல்ல போனா உலகமே மதிக்கக்கூடிய மறைந்த முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய செக்ரட்டரியா இருந்த பொறுகி இப்ப அறிவாலயத்துல பொறுகிட்டு சுத்துது. இந்த அறிவாலயத்துல நிறைய விச நாய்கள், வெறி நாய்கள், வேட்டை நாய்கள் எல்லாம் வளர்த்து விட்டுருக்காங்க. சூனிய பொம்மை மாதிரி இதுங்க எல்லாமே. ஸ்டாலின் அப்படியே ஒரு குச்சை வச்சுட்டு, காலையில வாக்கிங் போற குச்சி இருக்கு பாருங்க, அந்த மாதிரி ஒரு மந்திர குச்சை வச்சு ஏவி விட்டுருவாரு, போய் விஜய கடி அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி கடிக்கக்கூடிய வெறிநாய்கள் இதெல்லாம். இதுங்களுக்கெல்லாம் எவ்வளவு கொழுப்பு பாத்துங்க. ஒரு தமிழ் பெண்கள் எந்த கட்சியில வேணாலும் இருந்துட்டு போறாங்களே, உங்களுக்கு எங்கடா வலிக்குது? ஒத்த வரியில நீங்க எல்லாம் விபச்சாரிகள் அப்படின்னு சொல்றீங்க. உங்க வீட்டு பெண்கள் எப்படி சொன்னா நீங்க எல்லாம் ஒத்துட்டு போடுவீங்களா? உங்க வீட்டு பெண்களும் ஓட்டு போடுவாங்கல்ல. ஐயோ, அவங்க ஒரு ஆசா பாசத்துல விஜய் நான் அண்ணனா இருக்கோம், அண்ணன் எங்களுக்கு, சித்தப்பா எங்களுக்கு, தாத்தான்னு கூட சொல்லிட்டு போட்டியா, அது அவங்க பிரச்சனை. அதனால ஒரு தலைவனை கணவரா கூட இருந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இதுல என்னடா தப்பு இருக்கு உனக்கு? உன்னை கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்க சொன்னாங்களா? ஏன்னா அவ்வளவு சுலபமா விபச்சாரிகள் அப்படின்னு சொல்லிட்ட. நியாயமா உன்னெல்லாம் எப்படி தெரியுமா கேட்கணும்? அவங்க விபச்சாரம் பண்ணாங்க, நீ விலகு பிடிச்சி பாத்தியாடான்னு கேட்கணும். ஆனா நான் அப்படி கேட்க மாட்டேன். அவங்க விபச்சாரம் பண்ணாங்க, நீ தான் கூட்டி கொடுத்தியாடா அப்படின்னு கேட்கணும். ஆனா நான் அப்படி கேட்க மாட்டேன். அவங்க விபச்சாரம் பண்ணதுக்கு நீ மாமா வேலை பாத்தியா அப்படின்னு கேட்கணும். ஆனா நான் அப்படி கேட்க மாட்டேன். ஏன்னா இது மாதிரி பதிலுக்கு பதில் பேசிட்டு இருந்தா அப்புறம் உனக்கு எனக்கு வித்தியாசமா இல்லாம போயிடும் இல்லையா? அதனால நான் அப்படி எல்லாம் கேட்க மாட்டேன். ஏதோ வாய் தவறி வந்துருச்சு, ஒரு தவறுதலா வார்த்தையை விட்டேன், நான் சொல்ல வந்த விதம் வேற, ஆனா இது மாதிரி போயிடுச்சு, வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா கூட சரி போ, அது சகஜம், வார்த்தை தவறுறது எல்லாத்துக்கும் இயல்பு அப்படின்னு கடந்து போயிடலாம். இல்ல விபச்சாரிகள்னு சொன்னாதான் உரைக்கும்னு பேட்டி கொடுக்குறேன்னா உனக்கெல்லாம் கருவிலேயே குற்றம் இருக்கு அப்படின்னு தான் நம்மளால எடுத்துக்க முடியுது. அது எப்படி அடுத்த ஊரா விட்டு பிள்ளைய பார்த்து விபச்சாரின்னு உனக்கெல்லாம் சொல்ல வாய் வரும்? இப்ப எங்க போனாங்க இந்த மகளிர் போராளிகள், மாதர் சங்க புடுங்கிகள் எல்லாமே எங்க போனாங்க? இப்ப CV சண்முகம் ஒரு கூட்டத்துல பேசும்போது கனவை கேளுங்கள், உங்கள் கனவை சொல்லுங்கள்னு முதல்வர் சொல்லிட்டாரு. இப்ப ஒரு பையன் கனவு கண்ணி நயன்தாரா, தமிழ் சினிமா நடிகைகள் எல்லாத்தையுமே கனவு கண்ணின்னு அந்தந்த காலகட்டத்துல சொல்லுவாங்கல்ல. ஒரு காலகட்டத்துல சரோஜா தேவி கனவு கண்ணி, ஒரு காலகட்டத்துல பத்மினி கனவு கண்ணி, அப்புறம் ஒரு காலகட்டத்துல ரேவதி, குஷ்பு, நதியா, சிம்ரன், நயன்தாரா, இப்படி வரிசையா கனவு கண்ணிகள் வருவாங்க. எல்லாத்தையுமே கனவு கண்ணிகள்னு தான் சொல்லுவாங்க.
அது மாதிரி அவன் கனவு கன்னியா நினைச்சு நயன்தாராவை கேட்கறான் அப்படின்னு வச்சுக்கோ. இத சொல்லிட்டு அவர் உடனே வருத்தமும் தெரிவிச்சுட்டாரு. என்ன தாண்டானுங்க வானத்துக்கும் பூமிக்கும். ஐயோ சிவி சண்முகம், ஐயோ அதிமுக. இந்த மாதிரி உடனே கனிமொழி எல்லாம் கிளம்பி வந்துட்டாங்க. அதிமுகவினர் இப்படிதான் பேசுவாங்க, எடப்பாடி நடவடிக்கை எடுக்க மாட்டாரு. இப்ப இவனை பிடிச்சி அடிக்கலாம் பாப்போம். எங்க போச்சு இந்த மாதர் சங்க போராளிகள், போலி போராளிகள் எல்லாம் எங்க போனாங்க? கனிமொழி எங்க போனாங்க? எவ்வளவு கேவலமானவர்கள் பாத்துங்க. உண்மையிலேயே காஜி புடிச்சு அலையிறானுங்க. அப்படிதான் இவனுங்களை நம்ம சொல்லி அவன் பூரா காஜியா இருக்கானுங்க. எப்ப பாரு இப்படியே பேசிட்டு தெரியாது அடுத்தவனை. இதே திமுகவுல எவ்வளவு ஆபாசமா பேசியிருக்கானுங்க. ஒரு மந்திரி 4 நாளைக்கு முன்னாடி ஒப்ப கோமணத்துக்குள்ள இருந்தியான்னு கேட்கிறான்னா, இவனுங்க புத்தியே கோமணத்துக்குள்ளேயே தான் இருக்கு. பாத்துறீங்களா? உங்களோட புத்தி எல்லாமே கோமணத்துக்குள்ளேயே தான் இருக்கு. இவனுங்க புரட்சி எல்லாமே அந்த இடத்துலயே தான் இருக்கும் போல இருக்கு. இதெல்லாம் கேட்கறதுக்கு துப்பு இல்ல. இவனுக்கு இப்ப என்ன கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சு? எவ்வளவு பேச்சு, இதெல்லாம் ஆபாசம் இல்ல? இந்த முக்தார்னு ஒரு பீஸ் தலைப்பே இப்படிதான் வச்சுட்டு அலையுது. அதெல்லாம் எங்கேயோ செக்ஸ் கதை எழுதிட்டு கிடந்தது போல இருக்கு. கொண்டாந்து விட்டுட்டு பத்திரிகையாளன்னு இருக்கிறவன் தாலியா எடுத்துட்டு இருக்காங்க. சீரியஸா இதெல்லாம் எங்கேயோ காம கதைகள் எழுதின குரூப்பெல்லாம் கொண்டாந்து வச்சுக்கிட்டு கருமாதி எடுக்கிறாங்க. கோபம் வருது நமக்கு இதெல்லாம் பார்க்கும்போது. என்னன்னா இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் டிவி கேவினர் இறங்கி அடிச்சு போராடிடணும். விடவே கூடாது. இவனுங்கெல்லாம் எடுத்த உடனே முளையிலேயே கிள்ற மாதிரி கிள்ளி எரிஞ்சிடணும். இவங்க எல்லாம் விட்டா பேசிக்கிட்டே போவாங்க. அதனால இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாம் பெரிய போராட்டத்தை திமுக மகளிர் பாசறை எடுத்திருக்கணும். எடுக்காம விட்டுருக்காங்க அப்படிங்கிறதுல எனக்கும் ஒரு வருத்தம் அப்படிங்கிறது இருக்கு. இருந்தாலும் நான் டிவிகேவை சேர்ந்தவன் இல்லை. எனக்கு என் வீட்லயும் பெண்கள் இருக்காங்க. என்ன பெத்தது ஒரு பெண்ணு, நான் பெத்தது ஒரு பொண்ணு, எனக்கு மனைவி சகோதரிகள் எல்லாம் இருக்காங்க. அப்படிங்கிறப்ப எனக்கு ரோசம் வரதான் செய்யும், நான் கேட்கதான் செய்வேன். பொன்ராஜ் மாதிரியான ஆள்கள் எல்லாமே மூடிக்கிட்டு இருக்கிறது அவ்வளவுதான் நல்லது. இதுக்கு மேல தொடர்ந்து பேசினா நானும் பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டே இருப்பேன். என்ன வந்தாலும் பார்த்துவோம், அதை பத்தி பிரச்சனை இல்லை. சரி, இதோட விட்டுருவோம். அடுத்தது முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். காலையில இந்த எஸ்வி சேகர்னு ஒரு பீஸ் பேசிட்டு ஆஞ்சுது. ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி முதல்வர் தமிழக முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஒரு பொன்னான வார்த்தையை உதிச்சார். என்ன தெரியுங்களா? அதுக்கும் ஆதாரம் என்கிட்ட இருக்கு. நியூஸ் கிளிப்பை பாருங்க. எஸ்வி சேகர் மட்டும் திமுகவில் இருந்தா அறுத்து தள்ளிடுவாராம். அப்படி என்னத்த இருந்தாலும் அறுத்து தள்ளினார்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல பாலியல் வன்கொடுமைகள் நடக்குமா? 10 கோடி தமிழ்நாட்டுல ஜனத்தொகை இருக்கு. 3ஓ 4ஓ தானே பாலியல் நடந்திருக்கு. இதெல்லாம் நீங்களாம் பெண்களை பாதுகாப்பா வச்சுக்கணும். ஒரு கழிவறைக்கு போனா கூட துணைக்கு ஆளு போகணும். நாங்களாம் எங்க வீட்டுல வேலை செய்யறவங்க எல்லாம் கடைக்கே அனுப்ப மாட்டோம், வாட்ச்மேனை தான் அனுப்பி வைப்போம். என்ன டிசைனா உருட்டுறாங்க பாருங்க. தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு அப்படியே கிளுகிளுன்னு இருக்குதான். எஸ்வி சேகர் மாதிரியான ஆளுங்களுக்கெல்லாம் ஊர்ல நடந்தா வலிக்காது, அவங்க வீட்டுக்குள்ள நடந்தாதான் வலிக்கும். நானே கடவுளை வேண்டிக்கிறேன் அப்படி எல்லாம் நடக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அரசியல் பண்றதுக்கும் நீங்க அறிவாலயத்துல எச்செலும்பு பொறுக்கிறதுக்கும் நாட்டுல இவ்வளவு சட்டம் ஒழுங்கு சீர்கேடு நடந்துகிட்டு இருக்கு. நீ இப்படி பேசுறன்னா ஒண்ணுமே இல்லைங்க. விளாத்தி குளத்துல பாதிக்கப்பட்ட மாணவி அந்த குடும்பத்தினர் மத்தியில கொண்டு எஸ்வி சேகரை விட்டுட்டு வந்துடணும். இப்ப பேசுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது அடிப்பா என்னே தெரியாது. எவ்வளவு மனசாட்சியே இல்லாம பேசுறாங்க பாருங்க. அந்த சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது, பாலியல் வன்கொடுமை, கஞ்சா போதை பொருட்கள், கலாச்சார சீர்கேடு நடக்குது. பழிய மக்கள் மேல போடுறாங்க. மக்கள் கவனமா இல்லையா? என்ன இங்க எல்லாம் பிள்ளைய பத்தி தெருவுல விட்டுட்டு இருக்காங்க, வரவும் போறவங்க எல்லாம் என்ன வேணாலும் பண்ணிட்டு போகடான்னு அப்படி சொல்ல வர்றாரா எஸ்வி சேகர்? கோபம் உச்சத்துக்கு வருதுங்க இதெல்லாம் கேட்கும் போது. கேவலம் இந்த ஓட்டுக்காக இந்த மக்களை கேவலப்படுத்தக்கூடிய வேலைகளையும் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சுங்க. திமுகவோட டிஎன்ஏவே இதுதான். இவங்க கையாளாகத்தனத்துக்கு மக்கள் மேலேயே பழிய போடுவாங்க. அப்படிதான் நடக்கும். இப்ப சேகர் பாபு ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. இந்தியாவிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடா. யார் அந்த பெண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுக குடும்பத்து பெண்களா தான் இருப்பாங்க. ஏழைப்பாளைகள் ரோட்ல நடக்க முடியல, 2 வயசு சிறுமியை ரேப் பண்றாங்க. இது என்னத்த நான் சொல்றது? ஒரு இந்த எஸ்வி சேகர் சொன்னதையும் சேகர் பாபு சொன்னதையும் சேர்த்து வச்சு எடுத்துக்கோ. கோரம்பாக்கத்துல ஒரு 9 வயது சிறுமி பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டிருக்கா. யார எஸ்வி சேகர் சொல்றாப்புல நீங்க பாதுகாப்பா வச்சுக்கலன்னு சொந்த சித்தப்பம் பண்ணிருக்கான். யார்? இத்தனை திமுக நாய் என்ன ரோட்ல விட்டு போனாங்களா? அவங்க சொந்த சித்தப்பம் பண்றான் அப்படின்னா அவனுக்குள்ள எவ்வளவு வெறி ஊறி போயிருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணிடுவாங்க நம்மள அப்படிங்கிற அச்ச உணர்வு எவனுமே கிடையாது. நம்ம சௌரியத்துக்கு பண்ணுவோம், என்ன எவன் பண்ணிட முடியும்னு. இதுக்கெல்லாம் எஸ்வி சேகர் என்ன பதில் சொல்ல போறாரு? இப்ப சேகர் பாபு ராத்திரி 12 மணிக்கு கூட நகை போட்டுக்கிட்டு பெண்கள் ரோட்ல நடமாடலாமா? எங்க ஈசிஆர் ரோட்ல கார்ல திறத்தினானுங்க பாத்தில? நகைலாம் போட்டுக்கிட்டு நடத்த வேண்டியது இல்ல, பொண்ணுன்னு எழுதி வச்சாலே துரத்துறானுங்க. கல்லுக்கு சேலையை கட்டினா கூட துரத்துற அளவுக்கு போதை வெறி உச்சத்துக்கு ஏறி போச்சு. கண்ட கருமாந்திர போதையும் கொண்டாந்து உள்ள விட்டுக்கிட்டு திரியுறீங்க.
கேவலமே வெக்கமே இல்லாம எதுவுமே இல்லாம அப்படியே நாங்க அறுத்து தள்ளிட்டோம் அப்படிங்கிற மாதிரி பேட்டி மட்டும் கொடுக்குறீங்க. இந்த பொன்ராஜ் மாதிரியான ஆளுங்க இப்படி பச்சையா விபச்சாரின்னு பேசுற அன்னைக்கு அவனெல்லாம் தூக்கி போட்டு மிதிச்சு உள்ள தூக்கி சொறி இருந்தீங்கன்னா அடுத்தவனுக்கு பேசணுங்கிற துணிச்சல் வராது. அப்ப பேசுறதுக்கே துணிச்சல் வராதப்ப எவனோ அத்துமீறணுங்கிற துணிச்சலும் வராது. அப்ப பேசுறவனை பூரா பேச விட்டுரு, திமுக தானே பேசிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அடுத்தவன் அத்துமீற தான் செய்வான். பேசும்போதே எந்த நடவடிக்கை எடுக்கல, செஞ்சுதான் பாத்துருவோமே அப்படின்னு. நடக்குமா நடக்காதா? அப்படிதான் இது நடக்கும். அப்படிதான் இதை நம்ம எடுத்துக்க முடியும். அதானே உண்மை. இல்ல நான் ஏதாவது தப்பா பேசுறேன்? கோபம் உச்சத்துக்கு வருதா இல்லையா? என்னமோ போங்க. சரி, தேமுதிகவுக்கான 10 தொகுதிகள் அப்படிங்கிறது இன்னும் இறுதி செய்யப்படாம தொடர் பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. இதுல சிவசங்கர் ஒரு முட்டு கொடுத்திருக்கார். போக்குவரத்து துறை மின்சாரத்துறை அமைச்சர் திரு சிவசங்கர் ஒரு முட்டு கொடுத்திருக்காரு. என்ன அப்படின்னா, ஏன் தொகுதி 10 கொடுக்கப்பட்டதுக்கு அவங்க முன்னாள் எதிர்கட்சியாம், அதனால கூட கொடுத்தாங்களாம். சரி, முன்னாள் ஆளுங்கட்சி ஆச்சே காங்கிரஸுக்கு அதிகாரத்துல பங்கு கொடுத்துற வேண்டியதானே, ஒரு 2 மந்திரி சபை கொடுத்துருங்க. முன்னாள் ஆளுங்கட்சி ஆச்சே, எங்க சொல்லுங்க பாப்போம், சொல்ல முடியுமா? மத்த கூட்டணி கொத்தடிமைகளை ஏமாத்துறதுக்காக தேமுதிக கடைசி வரைக்கும் செட்டில் பண்ணாம வச்சிருந்து ஏமாத்தி இப்ப வேலையை முடிச்சிட்டீங்க. இதுல இந்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் காதர் மொய்தீன் இப்ப வந்து கதறிட்டு துடிச்சிட்டு இருக்காரு, ஐயோ 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 அப்படின்னு. என்னையா பாய், ஏயா கோவப்படுறேன், என்னையா நினைச்சீங்க, வாயா சொல்லியாருன்னா, எங்களுக்கு சீட்டு கொடுக்குறப்ப தேமுதிகவுக்கு 6 தான் தருவோம்னு சொன்னாங்க, இப்ப 10 கொடுத்துட்டாங்க, எங்களுக்கு வவுறு எரியுது, நாங்க கையெழுத்தெல்லாம் போட்டுட்டோம், இதுக்கு மேல பேசி ஒன்றும் பண்ண முடியாது, ஒரே வருத்தத்துல இருக்கு. அப்ப என்ன பண்ண முடியும்? நீ வேணா திமுக போய் கேளு, பாய் கொடுத்ததை வாங்கிட்டு 7 உட்காந்துரு, இல்லைன்னா பிஜேபி உள்ள வந்துடும், மூடிட்டு போய் இன்பநிதி வாழ்க்கை சொல்லு ஓடு அப்படின்னா, ஐயோ பிஜேபி உள்ள வந்துருமா, சரி சரி 3 என்ன 2 என்ன 1 போதும் எங்களுக்கு, இன்பநிதி வாழ்க இன்பநிதி வாழ்க இன்பநிதி வாழ்கன்னு காதல் படத்துல கிளைமேக்ஸ்ல வர்ற படத்து மாதிரி கத்திக்கிட்டே போயிடுவாங்க. அவ்வளவுதான் எங்களுடைய நிலைமை. இவர்கள் எல்லாம் திமுகவுக்கு கொத்தடிமைகளா இருந்துகிட்டு அடுத்தவனை பார்த்து அடிமைன்னு சொல்றதுக்கு வெக்கம் இல்லையா அப்படின்னு நான் கேட்க மாட்டேன். ஏன்னா இவர்களுக்கு வெக்கம் இல்லை அப்படின்னு நமக்கு தெரியும். வெக்கமில்லாத இந்த கூட்டத்தை நாம விரட்டி அடிக்கணும். அது ஒவ்வொருத்தரோட கடமை. செய்வீங்கிற நம்பிக்கையோட தொடர்ந்து பேசுவோம்.